ஆழ்மனதின் மௌனத்தையும் பேச வைப்பதுதான் கவிதை. இங்கு இன்று இந்த அழகான மாலை வேளையில் கூடியிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கத்தை கூறி நிகழ்ச்சியின் தொடர்பாக தமிழ் தாய் வாழ்த்து. அதற்கு முன் இந்த மேடையை அலங்கரிக்க போகும் அனைத்து தலைமைகளையும் மேடைக்கு அழைக்கும் கலைமாமணி ஏர்வாடி எஸ். ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மற்றும் எழுச்சி கவிஞர் ஜெயபாஸ்கரன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் சாகித்ய அகாதமி விருதாளர் மு. முருகேஷ் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு தாழ்வுடன் அழைக்கிறேன். மற்றும் ஏற்புரை நன்றியுரையும் இன்று கவிஞர் சிவமணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தெற்கனவும் அதிர் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனுக்கே தமிழனுக்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்துதுமே. நன்றி. கவிஞர் தமிழ் மணவாளன் ஐயா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக வரவேற்பு ஆதிரா பதிப்பகம் வெளியிடும் எழுத்தாளர் சிவமணி அவர்கள் எழுதிய ஹார்மோன்களின் கவிதை நூல் வெளியீட்டு விழா. இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் இந்த மேடை அலங்கரிக்க இருக்கும் பெரும் இலக்கியவாதிகள், நட்புகள், அந்த நட்பை சார்ந்துள்ளவர்கள், மேலும் வாசிப்பை நேசிப்பாய் கொண்டும் மனிதர்கள், இப்படி அத்தனை பேரை கொண்டாடி வரவேற்க கவிஞர், பட்டிமன்ற நடுவர், பேச்சாளர், கல்லூரி உதவி பேராசிரியை, பணியிலிருந்து ஓய்வு பெற்றாலும் மாணவர்கள் என்றால் துள்ளி குதித்திடும் தாய் முனைவர் ஆதிரா முல்லை அவர்களை வரவேற்புரை வழங்கிட மேடைக்கு அழைக்கிறோம். தெளிவுறவை அறிந்திடுதல், தெளிவு பெற மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவுகளை காட்டல், கண்ணீர் துளி வர உள் உருக்குதல், இவை யாவும் நீ அருளும் கலைகள் என்றோம். ஒளி வளரும் தமிழ்வாணி அனைத்தும் அருள்வாணி என்ற மகாகவி பாரதியின் தமிழ் வணக்கத்தை முன்வைத்து ஹார்மோன்களின் கவிதை மேலே வந்துட்டு இருக்காங்க. ஹார்மோன்களின் கவிதை நூலாசிரியர் இப்போதுதான் மேலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அற்புதமானதொரு நூல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை புரிந்திருக்கின்ற அத்துணை பேரையும் பணிவாக முதலில் வணங்கி மகிழ்கின்றோம். ஒரு நல்ல நிகழ்வு உரிய நேரத்தில் தொடங்கி இருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணத்துல எல்லோரையும் வரவேற்கக்கூடிய அந்த பணியை எனக்கு வழங்கி இருக்கின்ற கவிஞர் சிவமணி அவர்களுக்கு ஒரு நன்றியோடு நான் இந்த வரவேற்புரையை தொடங்குகின்றேன். ரொம்ப அழகான ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு கட்டு நூலை, ஒரு கவிதைகளை எனக்கு அனுப்பி வச்சாங்க. பார்த்த உடனே அதுல
எல்லா கவிதைகளும் சிறந்த கவிதைகளாக இருந்தது. குறிப்பாக என்னுடைய நண்பர் இங்க வந்திருக்கிறாங்க, ஹாரிங்டன் ஹரிகரன் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞர். எனக்கு முதல்ல நான் படிச்ச உடனே கூட அவர்கிட்ட தான் அந்த கவிதைகளை எல்லாம் நான் அனுப்பி வச்சேன். இந்த நேரத்தில் அதை சொல்ல வேண்டிய, பதிவு செய்ய வேண்டிய ஒரு செய்தி என்பதனால சொல்றேன். கொஞ்சம் என்னுடைய தொண்டை வேற மாதிரி இருக்கும், கொஞ்சம் மன்னித்துக் கொள்ளுங்கள், பொறுத்து கொண்டு என்னுடைய உரையை கேட்டுக்கொள்ளுங்கள், அவ்வளவுதான். அவர்கிட்ட அனுப்பின உடனே அவர் சொன்னாரு, அம்மா ஒரு 2 கவிதைகளை தவிர இது எல்லா கவிதைகளுமே போடுற மாதிரி இருக்குமா, அவ்வளவு நல்லா இருக்குன்னு சொன்னாரு. ஆனா அத்தனை கவிதைகளையும் நூலாக ஆக்கிவிட முடியாதுன்னு அவ்வளவு கணக்குல எழுதி அவரு. சிவமணியுடைய சிறப்பு என்ன என்றால் பாலைவனத்துல இருக்கிறாரு. பாலைவனத்தின் சூட்டில் அவருக்கு படுகின்ற எல்லா பொருள்களுமே ஒரு கவிதைக்கு கருவாக அமைந்திருக்கிறது. அப்படி எல்லா பொருள்களையுமே ஒரு கவிதையாக, குறிப்பாக பார்க்க போனா பெண்கள் படக்கூடிய அந்த துன்பங்களை, பெண்களுடைய வாதைகளை சொல்வதில் கவிஞர் ஜெயபாஸ்கரனுக்கு அடுத்தது அவரை பார்க்க முடியுது. அது அவர் சொல்லும்போது நான் சொல்றேன். அப்படி அற்புதமான கவிதைகளை அனுப்பி வைத்தார். அதுல சில கவிதைகளை மட்டும் தேர்ந்தெடுத்து ஒரு நூலாக ஆக்கக்கூடிய பணியை என்னிடம் கொடுத்தார். அந்த பணி ரொம்ப சிறப்பா நடந்திருக்கிறது. அந்த நூல் வெளியீட்டு விழா இப்போது தொடங்க இருக்கிறது. அந்த நூலை வெளியிடலான்னு சொல்லும் போது ஒரு அற்புதமான தலைமை இந்த நூலுக்கு வேண்டும் அப்படின்னு சொன்னா யார சொல்ல முடியும்? கவிதை நூலுக்கு ஒரு கவிதையை இலக்கிய இயக்கமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனா அந்த காலத்துல எழுத்து, மணிக்கொடி, வானம்பாடி என்று 3 இயக்கங்கள் கவிதைகளுக்காக இருந்தது. அதன் பிறகு ஒரு சற்றேறக்குரிய 50 ஆண்டுகள் கவிதைக்கு ஒரு வெற்றிடம் அப்படித்தான் தோன்றியது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல புது கவிதைக்கும் மரபு, இது பொது கவிதை, மரபு கவிதை, புது கவிதை இரண்டுக்குமான ஒரு காலமாக கவிதை உறவு என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கத்தை சற்றேறக்குரிய ஒரு அரை நூற்றாண்டுக்கும் மேலாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கவிதை உறவின் ஆசிரியரை தவிர வேறு யார் இந்த தலைமை பொறுப்புக்கு மிகச் சரியான ஆளாக இருக்க முடியும்? அவரை பற்றி சொல்லலாம். அறிமுக உரையில என்னுடைய மாணவி இன்னும் சொல்லுவாள் நிறைய. அரசு விருதாளர், கலைமாமணி, பாவேந்தர் பாரதிதாசன் விருது, இன்னும் சொல்ல போனால் அவருடைய நூல்கள், பல நூல்கள் தமிழக அரசின் பரிசினை பெற்ற நூல், 100க்கும் மேற்பட்ட கவிதை நூல்களை எழுதியவர். அவரை தவிர வேற யாரும் சரியானவராக இந்த நிகழ்வுக்கு இருக்க முடியாது என்பதனால் அனைத்தும் உடனேயே ஏற்றுக்கொண்டார். நான் வருகிறேன் என்று ஐயா அவர்களை மனமார்ந்து வருக வருக என வரவேற்பது பெரும் மகிழ்ச்சி. நூல் வெளியிடணுமே, ஒரு அற்புதமான திருக்கரங்கள் அதற்கு வேண்டுமே. நான் இந்த கவிதைக்குள்ள போய் பார்க்கிறேன், பெண்ணியம் தொடர்பான கவிதைகள் நிறைய இருக்கிறது. இப்ப சமீப காலங்கள்ல பெண்களுக்காக பேசுபவர், பெண் குரலாகவே பேசுபவர் யாருன்னு பார்த்தா, நான் பேசுகின்ற எல்லா மேடைகளிலும் இதுவரை கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவரது கவிதையை சொல்லாத மேடை இருக்காது. சென்ற வாரம் கூட தஞ்சை கல்லூரியில பேசிட்டு வந்தேன். அங்கேயும் இவருடைய கவிதைக்கு தான் மாபெரும் கைத்தட்டல் கிடைக்கும். அப்படி பெண்களுக்கான கவிதைகளை தொடர்ந்து இப்போதும் கூட குமுதத்துல எழுதி கொண்டிருக்கிறார். மகள் என்ற தலைப்புல, மகள் இருந்த வீடு, மகளே இல்லை அவருக்கு. ஆனா உலகில் இருக்கக்கூடிய அத்துணை பெண்களையும் மகள்களாக நினைத்து மகள்களுக்காக கவிதை எழுதி குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவர்தான் இந்த நூலை வெளியிடுவதற்கு சரியான கவிஞர் என்று தேர்ந்தெடுத்து அழைத்த போது மனம் உவந்தில்லை. நான் வர்றேம்மா, இந்த கூப்பிட்டா உடனே அப்புறம் வர்றேன், இப்ப எனக்கு வேற நிகழ்ச்சி இருக்கு, தேதியை மாற்ற முடியுமா, இப்படிலாம் கேட்கக்கூடிய இடத்துல கூப்பிட்ட உடனே நான் வருகிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த பேரன்பு, அதற்கு முதல்ல ஒரு கைத்தட்டலோடு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான்லாம் இந்த இடத்துல இதை பதிவு செய்யறது தவறு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை பத்தி சொல்லித்தானே ஆகணும். எங்கேயாவது நான் 1-2 புது கவிதை எழுதுகிறேன்னு நான் சொன்னேன், அதற்கு காரணம் கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்கள். என்னுடைய புது கவிதை ஆசான் என்று நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன். இங்கேயும் அதனை பதிவு செய்ய விரும்புகிறேன். என் புது கவிதையின் ஆசான், ஏன்னா கவிதைன்னு என்னன்னு தெரியாது. நான் எல்லா விஷயமே நான் படித்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப தாமதமா படித்தேன். கவிதையை முதல்ல நான் படித்த கவிதை நூல் அவரோட தான். அதனால நான் எழுதுகின்ற புது கவிதைக்கு ஆசான் கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்களின் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன்.
அடுத்தது என் மண்ணின் மைந்தர்கள். இங்க 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க. 2 பேருமே என் மண்ணின் மைந்தர்கள். எனக்கு ஏன் முருகேஷ் அவர்களை இங்க வந்து நம்ம நூல் பெற்றுக்கொள்ள போடுறோம் அப்படின்னா, சமீப காலங்கள்ல கவிதை துறையில் அப்படியே சிட்டா பறந்துட்டு பாரு. இன்னைக்கு ஒரு நாள்ல ஒரு 4 நிகழ்ச்சிகள்ல பங்கெடுக்கக்கூடிய, கவிதை எழுதக்கூடிய, குறிப்பாக புது கவிதையை ஒரு இயக்கமாக நடத்தி கொண்டிருக்கிறார். இவர் எப்படி கவிதையை இயக்கமாக ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நடத்துகிறார்களோ, அதே போல ஹைக்கூ கவிதைக்கு ஒரு இயக்கம் இங்கே நிகழ்கிறது என்று சொன்னால் அது கவிஞர் மு. முருகேஷ் அவர்களால் தான். அப்படி புது ஹைக்கூ கவிதையை இயக்கமாக நடத்தி கொண்டிருக்கின்ற மு. முருகேஷ் அவர்கள் தான் இந்த நூலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சிவமணியும் நானும் ஒருமித்து விரும்பினோம். அதனாலதான் அவரை அழைச்சோம். இன்னும் ஒரு விஷயம் அவரை பத்தி நான் இங்க சொல்லிடணும். கூட இருக்கக்கூடிய, நான் கவிதை எழுதுகிறேன், நான் ஹைக்கூ எழுதுறேன், நான் வெற்றி பெறுகின்றேன், நான் 100 நூல்கள் எழுதுறேங்கிறது மட்டும் இல்லாமல், யாரெல்லாம் சக கவிஞர்களும் சக எழுத்தாளர்களும் சக ஊர்க்காரர்களும் எல்லாரையுமே கரம் பிடித்து அழைத்து செல்லக்கூடிய ஒரு பேரன்பு என் மண்ணின் மைந்தன் ஹைக்கூவின் அடையாளம், ஹைக்கூவின் வரலாற்று ஆசிரியர் மு. முருகேஷ் அவர்கள். அதனால அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றனர். அதே போலதான் என்னுடைய மண்ணின் மைந்தன் 2 விஷயம் அவரை கூப்பிட்டதுக்கு. ஒன்று, சமீப காலத்துல புது கவிதைக்கு விமர்சனம் செய்யணும் அல்லது திறனாய்வு செய்யணும்னா கவிஞர் மணவாளன், தமிழ் மணவாளனை விட்டா வேற யாரும் கிடையாது. அவருடைய விமர்சனத்தை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க அதை ஒத்துக்குவீங்க. அவ்வளவு அற்புதமா அந்த உடல் மொழிக்கு நாங்கள்லாம் ரசிகை. அவர் பேசக்கூடிய அந்த உடல் மொழிக்கு. இன்னொரு காரணம்னா என்னுடைய மண்ணின் மைந்தன். அதுக்காக மட்டும் கூப்பிடல, அதுலயும் இன்னொரு காரணம் இருக்கிறது. சமீப காலத்துல நான் தெரிந்து கொண்டது, 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்னுடைய சகோதரனுடைய வகுப்பு தோழன், எங்க அண்ணனுடைய வகுப்பு தோழன் என்பது இன்னொரு சிறப்பு. ஆனா சௌமா என்ற ஒரு விருது இப்ப வழங்கப்படுகிறது. சற்றே 4-5 ஆண்டுகளாக 6 ஆண்டுகளாக அந்த விருது தமிழகம் முழுவதும் பேசக்கூடிய விருதாக அந்த விருதை கொண்டு சென்றவர் யாருன்னு சொன்னா அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் கவிஞர் தமிழ் மணவாளன் அவர்கள். அதன் பிறகு பாத்தீங்கன்னா அந்த சௌமா விருது தொடங்கிய பிறகு தமிழ்நாட்டுல கவிதை எழுதுவதற்கு, படைப்புல வருவதற்கு, அதாவது அது கட்டுரைக்கெல்லாம் விருது கொடுக்கல, இப்ப அதையும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். படைப்புக்குள்ள எழுத்தாளர்கள் வருவதற்கு ஒரு காரணமாக சௌமா விருது இருக்கிறது. அந்த விருதினை ஒருங்கிணைப்பாளராக இருந்து நிறைய படைப்பாளர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற தமிழ் மணவாளன் அவர்களை வருக வருக என வரவேற்பது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அதுக்கப்புறம் பாவேந்தர்னு சொன்னாலே பெண்ணியம். ஏன் பெண்ணியத்துல வந்து நம்ம பெண்களை கொண்டு போய் பெருசா வைக்கிறதே இல்லை. ஆண்களை தான் பாவேந்தருடைய வாரிசுன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனா என் கண் முன்னாடி நான் இது எதையுமே மிகைப்படுத்தி பேசல. என் முன்னாடி ஒரு பெண்மணி அமர்ந்திருக்கிறாங்க, கவிஞர் அமுதா தமிழ்நாடன் அவர்கள். நீங்க எல்லாரும் பாவேந்தரை வாயில பேசுவாங்க, பாவேந்தருடைய கருத்துக்களை வெளியில மேடையில் சொல்லிக் கொண்டிருப்பாங்க. ஆனா அந்த கருத்தின் படி, அந்த பெண்ணிய சிந்தனையின் படி வாழ்வது மட்டும் இல்லாமல், பெண்ணுக்கு பெண்ணதான் பெரும்பாலும் எதிரிகள். ஆனா கவிதை என்று எந்த பெண் எழுதினாலும் அந்த பெண்களை வீட்டில் அழைத்து அவர்களை பாராட்டி போற்றி அவர்களை எங்கேயாவது கொண்டு வந்துருவாங்க. எல்லாரும் ஆரூர் தமிழாளர் என்று சொல்லுவார்கள். நான் ஆரூர் தமிழாளர் அவர்களை எந்த அளவு மதிக்கிறேனோ அதை விட 100 மடங்கு அமுதா தமிழ்நாடு அவர்களை மதிக்கிறேன். ஏன்னா அவங்க பெண்ணுக்கு செய்யக்கூடிய, பெண்களை முன்னிறுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த நிலையில அவங்களை வருக வருக என வரவேற்பதில் திருமகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததாக எங்க முதலாளி, தங்க முதலாளி இன்னும் வரல மேடைக்கு, வேடியப்பன், டிஸ்கவரி வேடியப்பன் அவர்கள். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு 7-10 வருஷத்துக்கு முன்னாடி நானும் அவரும் வந்து அவர் இயக்குனராக ஆக வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அங்க கிராண்ட் ஷோனால ஒரு ப்ரொடியூசரை பார்க்கறதுக்காக 2 பேரும் போனோம். கதையெல்லாம் அவ்வளவு பிரம்மாண்டமா சொன்னார். ஆனா அங்க பேச முடியல, அது தொடரல. ஆனா பாருங்க, சாதாரணமாக ஒரு புத்தக கடை, ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த புத்தக கடை மிக சாதாரணமாக புத்தக கடை அங்க இருக்குது, வெஸ்ட் கேட்கல. சாதாரணமாக ஒரு புத்தக கடையை தொடங்கி ஒரு பதிப்பாளராக உயர்ந்து அதுல இயக்குனராக வர வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும், நீ என்னடா எனக்கு வாய்ப்பு கொடுக்கறது, நான் உனக்கு வாய்ப்பு தருகிறேன் என்று ஒரு பதிப்பாளர்ல இருந்து ஒரு ப்ரொடியூசராக, ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக உயர்ந்திருக்கிறான்னு சொன்னா அவருடைய உழைப்பு எத்தகையதாக இருக்க வேண்டும். அவர் வாழ்த்துவது இந்த நூலுக்கும் கவிஞர் சிவமணி அவர்களுக்கும்
ஆதிரா பதிப்பகத்துக்கும் நன்றி. ஏன்னா என்னை பார்த்த உடனே சொன்னார், பதிப்பகத்தாரே வருக. ஒரு பதிப்பகத்தார் இன்னொரு பதிப்பகத்தாரை பாராட்டுவது என்பது மிகப்பெரிய பெருமை. கொஞ்சம் 5 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா சாப்பிட்டுக்கலாம்னு சொன்னாங்க. சாப்பிட்டுட்டு வந்தாங்க. அப்பதான் வேடியப்பன் அவர்களை வருக வருக வரவேற்பது பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததான் முத்து பாண்டியராஜன். கவிஞர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் புத்தகம் கையில கிடைச்ச உடனே எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க, அருமையான வடிவமைப்புமா, நீங்க கொஞ்சம் எந்திரிச்சு உங்க முகத்தை காட்டணும். அருமையான வடிவமைப்புன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு இது யார் பண்ணாங்கம்மா, எங்க புத்தகம் பண்ணி தர முடியுமான்னு கேட்டாங்க. அது மட்டும் முடியாதுன்னு சொல்லிட்டு அது எங்களுக்கு மட்டும்தான் உரிமையானதுன்னு சொல்லிட்டு, இந்த புத்தகத்துடைய வடிவமைப்பு மட்டுமல்ல, இந்த புத்தகத்துடைய வடிவமைப்பு மட்டுமல்ல, நீங்க பேனர் பின்னாடி போட்டிருக்கிற பேனர், கீழே போட்டிருக்கிற பேனர், இன்னும் முகநூல்ல ஒரு சின்ன வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. ஒரு கவிதை எழுதி அந்த கவிதைக்கு ஏஐ மூலமாக இசையமைத்து, எங்க ஒரு நண்பருக்கு இவ்வளவுலாம் செய்யணுமா? யோசிச்சு பாக்குறேன் நான். ஒரு நண்பருக்கு ஏதோ அழைப்புதல் அடிச்சு கொடுக்க சொன்னாரு, அடிச்சு கொடுத்துட்டேன், புத்தகம் டிசைன் பண்ண சொன்னாரு, பண்ணி கொடுத்துட்டேன், அவ்வளவுதான் சொல்லி போகாமல் அதை மேலும் 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 அதை சிறப்பாக செய்யணும், என் நண்பனை எந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சேர்த்து கொண்டிருக்கின்ற அற்புதமான வடிவமைப்பு செய்கின்ற இன்றைய வாழ்த்துறை வழங்கப்பட்ட முத்துப்பாண்டியன் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததான் எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியை இன்றைய மேடையில் நாங்கள் ஏற்ற இருக்கின்றோம். ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் தான். திமுக வர்சஸ் திமுக வர்சஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்ட பிசிகான்னு சொல்லிட்டு ஒரு போட்டு ஒரு 2 நிமிஷம் காணொளி. ஆனா அந்த காணொளி தான் இப்போதைக்கு வைரல் காணொலியாக போய்கொண்டிருக்கிறது. மிகச்சிறந்த ஒரு அரசியல்வாதியாக வர இருக்கக்கூடிய இளைய சமுதாயம். இந்த இளைய சமுதாயம் தான் இங்க மேடையில உட்கார்ந்து, ஏன்னா இங்க 6 சீட் இருக்கிறதுனால நாங்க முன்னாடி வாங்கன்னு சொன்னா கூட ஒரு என்ன மரியாதை ரொம்ப அற்புதமாக பேசிக்கிறார் அந்த காணொலியில. சமீப காலத்துல இளைய சமுதாயம் இலக்கியத்துக்கு வருவதே இல்லை என்ற முறையை மனக்குறையை தீர்த்த ஒரு இளைஞனாக நம் முன்னாடி அமர்ந்திருக்கின்ற ஆரூத்தா. அவங்க வீட்டுக்கு போயிட்டோம்னா ஒரு பெரிய இலக்கிய குடும்பம்னு சொன்னாங்க. அப்பா விட மாட்டார். முதல்ல ஆரூர் தமிழ்நாடன் நம்பரையா நேராச்சுன்னா விட மாட்டாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்துடுவாங்க. கிச்சன்ல என்னென்ன இருக்கோ செஞ்சது எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 பேர் இருக்கிறாங்கல்ல, ஆர்டர் பண்ணிருப்பாரு. 5 நிமிஷம் இருங்க, 5 நிமிஷம் இருக்கு, எதுக்குன்னே தெரியாது. பார்த்தீங்கன்னா சுட சுட ஏதாவது ஆர்டர் பண்ணி அதை வாங்கி வைப்பாங்க. 10வது மகள், நான் உங்களுக்கு புக் பண்ணி தர்றேன், நான் புக் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திருவாங்க. பண்ணவே மாட்டாங்க. ஆக மொத்தம் அந்த குடும்பமே ஒரு இலக்கிய குடும்பமாக இலக்கியவாதிகளை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் இப்போதும் வரவேற்கிறேன். ஏன்னா அங்க இருந்தாலும் ஆர்வம் அதை சொல்லாம இருக்க முடியாது. அதன் பிறகு ரொம்ப முக்கியமான ஆளுமையாக வர இருக்கிற என்னுடைய மாணவி, கல்லூரி மாணவி, பள்ளி காலத்துல இருந்து என்னுடைய மாணவி. இந்த தொகுப்புரையை செய்யணும்னு கேட்ட உடனே நான் செய்யறேன். மிகச்சிறந்த வரலாற்று கலைஞர், பாடல் நல்லா பாடுவாங்க, எல்லா திறமையும் இருக்கக்கூடிய என்னுடைய மாணவி. எப்போ நான் கூப்பிட்டாலும் வந்துடுவாங்க. கொஞ்சம் நீண்ட வரவேற்புரை தான் மன்னித்துக் கொள்ளுங்கள், ஏன்னா இதெல்லாம் சொல்லாம இருக்க முடியாது. அதனால இவர்கள் அத்தனை பேரையும் வரவேற்பதோடு முன் வரிசையில நாங்க வரதுக்கு முன்னாடி உட்கார்ந்துருந்தாங்க முத்துக்குமாரசாமி அவர்கள். கேட்கவே இல்லை, வீடியோ எடுத்துக்கிட்டாங்க, சுத்தி சுத்தி வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிறார். இவங்க எப்படி வரலாற்காம இருக்க முடியும்? அதே போல நான் மத்தியானம் டிஸ்கவரியில இதெல்லாம் பார்த்துட்டு போனேன்னு வந்துட்டேன். நிகழ்ச்சி முடிஞ்சு இங்க வந்தா மதுரை மகாலட்சுமி உட்கார்ந்து இருந்தாங்க. மீனாட்சி அம்மன் மாதிரியே இருந்தது பாக்குறதுக்கு. வந்தோடனே என்ன நிகழ்ச்சி? ஆமா சாயந்தரம் நிகழ்ச்சி. அப்ப நான் இங்கேயே இருந்துறேன், வீட்டுக்கு போகல. வீட்டுக்கு போக வேண்டியவர்கள் இங்கேயே தங்கி நாங்கள் இங்கேயே இருக்கிறதா இருக்கிறீங்க, ஒரு 5 நிமிஷம் நீங்க புத்தகத்தை படிச்சு பேசுவீங்கன்னு கொடுத்தேன். பேசுவதற்கு தயாராக அமர்ந்திருக்கிறார்கள் மதுரை மகாலட்சுமி அவர்கள், நெய்வேலி சத்தியமோகன் அவர்கள், ஐயாவுடைய நண்பர் ஜெயபாஸ்கர் அவருடைய நண்பர் வந்திருக்கிறார்கள், செந்தில் பிரசாத் அவர்கள் வந்திருக்கிறார்கள், கவிதா விலாச பாபு அவர்கள் வந்திருக்கிறார்கள், பிரபா தனபால் குடும்பத்தினர் எல்லாரும் வந்திருக்கிறாங்க, பாண்டியன் ஹாரிங்டன் ஹரிகரன், நாகேந்திரன், கவின் பத்மநாபன், அசோக் குமார், ரெங்கையா முருகன். எனக்கு சில பேரெல்லாம் தெரியாதுங்கிறதுனால நான் பெயர் எழுதி கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு படித்துக் கொண்டிருக்கிறேன். யாரும் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. ரெங்கையா முருகன், செந்தில், திரு முத்துக்குமரவேல் என்று
சிவமணியுடைய நண்பர்கள் அத்தனை பேரும் வந்திருக்கிறார்கள். அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்பது பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதேபோல 2 தொலைக்காட்சிகள் ஏதோ வந்திருக்குதுன்னு சொன்னாங்க. மக்கள் கேப்டன் தொலைக்காட்சி வந்திருக்கிறது. அவர்களையும் ஊடகத்து நண்பர்களையும் ஐயா முத்துக்குமார் சாமி அவர்களையும் ஸ்பெஷல் இன்விடேஷன். ஏன்னா இது நமக்கு பதிவு. அதனால அவர்களை எல்லோரையும் இன்னும் யார் பேர் நான் சொல்லாமல் விட்டிருந்தாலும் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம்.